அடித்த மூஞ்செல்லாம் பேந்துரும்டா. யாருக்கிட்ட மோதிரம் தெரிஞ்சு மோதுடா. நீ மோதிர இடம் மோசமானன்றதை புரிஞ்சுக்கிட்டு மோது. புரியுதா? நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப மோசமான ஆள். என்னை பற்றி உனக்கு தெரியாது. என் ஏரியா பக்கம் வந்தால் உன்னை காலி பண்ணுறேன். புரியுதா? எப்பவுமே தெரிஞ்சு போகும். புரியுதா? இப்போ பேசுகிறத பார்த்து நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, என்னடா ஆச்சு இவர் இப்படி பேசுகிறாருன்னு. பட் இந்த மாதிரி வெட்டியாக பந்தா பண்ணிக்கிட்டு நான் ஏரியாலேயே பெரிய ஆள், வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி ஒரு டான் கிடையாதுன்னு சொல்லி நம்ம நிறைய பேசலாம். ஆனால் கூட அப்படி பேசுறதுனால ஒன்றும் யூஸ் கிடையாது. ஆண்டவர் சொல்கிற ஒரே விஷயம், மன்னியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும் சொல்லியிருக்காரு. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, நாம் மன்னிச்சாதான் நம்ம பாவம் நமக்கு மன்னிக்கப்படும். மன்னியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும் சொல்லியிருக்காரு. அதனால் உங்களுக்கு விரோதமாக யார் தப்பு செஞ்சாலும் அல்லது யார் தெரியாமல் உங்களை எதிர்த்து நின்னாலும் அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவங்க எதிரிலியக்காக ஆசீர்வதிங்க ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம இருதயத்தில் வைத்துக்கொண்டு நம்ம பின்பற்றுவோம்னால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மைண்டில் வச்சுங்க, கோபம், சண்டை, எரிச்சல் இதெல்லாம் வேண்டாம். இது கர்த்தருக்கு விரோதமான பாவம். நாம் செய்ய வேண்டியது ஒன்று தான், அன்பு. இந்த அன்பை உண்மையாக மற்றவங்களுக்கு கொடுப்போம். அந்த அன்பை அங்கேருந்து வாங்குவோம். அன்பு டிரான்சாக்ஷன் இருக்கலாம், கோபம் எரிச்சல் டிரான்சாக்ஷன் வேண்டாம். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆல் தி பெஸ்ட்.